ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தம் விலாகுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மல்லிகை செடிங்க. மல்லிகை செடியெல்லாம் கட் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு பூக்கள் அறுவடை எடுக்கும். இது ஹாலைட்டு இருந்துங்க. கட் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் இல்லை உங்களுக்கு வீடியோ காட்டணுன்னு. கட் பண்ணி கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். காட்டுறேன் கடைசியாக பாருங்கள் எவ்வளோ கட் பண்ணி கீழே போட்டிருக்கேன்னு. ஒரு செடியில் இல்லைங்க, இது நான் ஒரு 4-5 செடியில் நம்மளை விட ஹைட்டாக போயிடுச்சு. அதனால் பாதியாக கட் பண்ணிடணுங்க. அதில் இருக்கிற இலைகள் எல்லாமே எடுத்துனோம். நான் ஏற்கனவே நல்லா அடியில் நல்லா கட்டிட்டு நம்ம கட் பண்ணி விட்டோம்னா அது இலைகள் இலைகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வெயிலுக்கு நல்லாவே பூக்கும். ஏன் அதை கட் பண்ணுறாங்கன்னா அது இலைகளும் அந்த செடிகளுமே சத்துக்கள் எடுத்துடும், நம்மளுக்கு பூக்களை கொடுக்காது. அது மல்லி எப்பயுமே விக்ரஸாக வளரக்கூடியது, ஒரு காட்டு செடி மாதிரி வரும். அதனால் அதை கட் பண்ணி நம்ம உரங்கள் கட் பண்ணி அந்த இலைகள்லாம் எடுத்தோம்னா உரங்கள் கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு பூக்கள் கொடுக்குங்க. அதனால் எப்பவுமே மல்லிகளை இப்படி தான் பண்ணணும். அதில் இலைகள் உருவி எடுக்கிறது, அதை நல்லா கட் பண்ணி விடுறது. சின்ன செடியாக இருந்தால் இந்த மாதிரி கையிலேயே எடுத்துடலாம். பெருசாக இருக்கும் போது நம்ம அப்படியே ஃபுல்லாக கட்டிட்டு கட் பண்ணி விட்டோம்னா அதுக்கப்புறம் தொழு உரமோ இல்லை எதனா ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கூட கொடுக்கலாம். காய்கறி கழுவின தண்ணி அது கொஞ்சம் ஊற்றலாம். புண்ணாக்கு கரைசல்லாம் ஊற வச்சுட்டு அதையும் ஊற்றலாம். அப்போ நம்ம ஒரு 15 நாளில் நல்ல துளுத்து மொட்டுக்கள் வைக்கும். சீவீடு, எப்சம் சால்ட்டு இந்த மாதிரி ஐட்டங்களும் நீங்கள் 10 நாளைக்கு ஒரு தடவை இது கொடுத்தீங்கன்னா நல்ல பூக்கள் வைக்குங்க. நான் மல்லிக்கு இப்படி தான் பண்ணுவேன். நம்ம மாடியில் இப்போ நான் இதை கட் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு 15 நாள் கழித்து ஃபுல்லாக நம்மளுக்கு துளுத்துறோங்க. நான் ஒரு 10 வகை மேலே மல்லி செடி வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி தான் வருஷம் நம்ம கட் பண்ணி வேணும். இது நான் செகண்ட் டைம் கட் பண்ணுறேன். நம்ம மழை வரும்போதே ரொம்ப காடு மாதிரி ஆகிடும். அதனால் மழை டைம்லேயே ஒரு தடவை கட் பண்ணி எடுத்துகிட்டு இது செகண்ட் டைம் நான் கட் பண்ணுறேங்க. அது எப்பயுமே அப்படி தான் வரும். நம்ம கட் பண்ணி விட தான் நம்மளுக்கு பூக்கள் நிறைய கொடுக்குங்க. மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்கக்கூடியது மல்லி செடிங்க. மல்லி தாங்க ரொம்ப ஈஸி, லோ மெயின்டெனன்ஸு, நல்லாவே பூக்கள் கொடுக்கும். மாடியில் நிறைய வெயில் படும் போது நம்மளுக்கு 8 மணி நேரம் வெயில் தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி கொடுத்து நம்ம அதுக்கு எதனா ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரு சாலிட் ஃபெர்டிலைசரு கொடுக்கும்போது நம்மளுக்கு சூப்பரான பூக்கள் அறுவடை கொடுக்குங்க. நான் இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறேன். இதை கவாத்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.